ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி RSI இண்டிகேட்டர் மட்டும் பயன்படுத்தி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியாக எப்படி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஆக்சுவலாக 2 RSI யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஸ்லோ RSI, இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் RSI. நம்பர் 1 ட்ரெண்ட் RSI ப்ளஸ் OBOS RSI. ட்ரெண்ட் RSI அப்படின்றது நமக்கு ஸ்லோ RSI ஆகவும், OBOS RSI அப்படின்றது நமக்கு ஃபாஸ்ட் RSI ஆகவும் செயல்பட போகுது. இந்த ட்ரெண்ட் RSI, OBOS RSI அப்படின்றத பற்றியும் RSI டைவர்ஜென்ஸை பற்றியும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோஸ் பக்கம் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காத நண்பர்கள் தயவுசெய்து அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக தெரியும் உங்களுக்கு. ஓகே, ரெண்டாவது ட்ரெண்ட் RSI ப்ளஸ் RSI டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டர் பயன்படுத்த போகிறோம். நான் உங்கள் முத்துக்குமரன், இது குமரன் அட்வைசரி சேனல். ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக தேவைங்க. அதில் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ட்ரெண்டை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ட்ரெண்டில் 3 வகை இருக்குது நமக்கு தெரியும். ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், இல்லைனா சைட் பேஸ் மார்க்கெட் ஆர் ஃப்ளாப்பி மார்க்கெட். அப்போ இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து எந்த ட்ரெண்டில் நம்ம மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இது உள்ளர போகும்போது ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டே போகலாம். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த இடத்துல நம்ம வாங்கலாம் விற்கலாம் அப்படின்ற ஒரு ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது இரண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா என்ட்ரி ட்ரிகர். என்ட்ரி ட்ரிகர்னால் எந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம வந்து இதை வாங்கலாம் அப்படின்றது வந்து என்ட்ரி ட்ரிகர். நான்காவது விஷயம் எக்ஸிட். எந்த இடத்துல நம்ம கரெக்டாக எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா என்ட்ரி எடுக்கிறது கரெக்டாக எடுத்துட்டாலும் எக்ஸிட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா எக்ஸிட்டை பொறுத்து தான் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து நிர்ணயிக்கப்படுது. அதனால் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். RSI இண்டிகேட்டரை ட்ரேடிங் வியூ சார்ட்டில் எப்படி நம்ம பிளாட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை போய் நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே சர்ச் அப்படின்ற இடத்துல RSI அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தோம்னா இங்கே RSI இண்டிகேட்டர் கீழே பிளாட் ஆகிடுச்சு. இப்போ RSI இண்டிகேட்டர் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போ மேலே பிளாட் பண்ணியிருக்கிற RSI இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதோட செட்டிங்ஸ் வந்து பீரியட் 8 இருக்கிற அந்த RSIயை வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் RSIயாக நம்ம அதை கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ டவுன் பேனலில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் RSI நம்ம எப்படி போய் செட்டிங்ஸில் எடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். இதோட பீரியட் வந்து 100 பீரியட். நம்ம இப்போ ஃபாஸ்ட் RSIயில் நம்ம இப்போ என்னென்ன லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். லெவல் 70 லெவல் 60 ரெட் லைன், level 50, level 40 red line, level 30. இப்போ ஸ்லோ RSI 100 இருக்குங்க இல்லையா, அதில் நம்ம வந்து ஒரே ஒரு லெவல் தான், அது வந்து பார்த்திங்கன்னா லெவல். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரூல் நம்பர் 1, ஃபாஸ்ட் RSI க்ளோசஸ் above 30 level, that is OS, from below. ஃபாஸ்ட் RSI 30க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுக்கு முன்னாடி பாரோடைய க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு கீழே இருக்கணும். 30க்கு கீழே இருந்து 30க்கு மேலே RSI க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரூல் நம்பர் 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது 30 லெவல் அப்படின்றது வந்து ஓவர் சோல்டு, அதனால் அது நம்ம பையிங்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி 70 அப்படின்ற லெவல் வந்து ஓவர் பாட், அதை நம்ம இதே கண்டிஷனில் செல்லிங்க்கு பயன்படுத்துகிறோம். பையிங்க்கு எதெல்லாம் நம்ம வந்து குறிப்பிடுறோமோ அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் செல் என்ட்ரிக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். பையிங் சைடு மட்டும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து உங்களுக்கு வந்து செல்லிங் சைடு. ஓகேங்களா? இப்போ ரூல் நம்பர் 2க்கு போகலாம்.
ஸ்லோ RSI above 60 லெவல். ஸ்லோ RSIயை வந்து ட்ரெண்டாக பயன்படுத்துகிறோம். அப்படின்ற பட்சத்தில் 50க்கு மேலே RSI 100 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பையிங் ட்ரெண்டாகவும், 50க்கு கீழே RSI இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாகவும் பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூல் நம்பர் 1, ஃபாஸ்ட் RSI 30க்கு கீழே இருந்து 30க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். ரூல் நம்பர் 2, ஸ்லோ RSI 50 லெவலுக்கு மேலே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ RSIயை வந்து நம்ம ட்ரெண்டுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அப்படின்றதுனால ஸ்லோ RSI 50க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து பையிங் ட்ரெண்டாகவும், 50க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் அதை செல்லிங் ட்ரெண்டாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ரூல் நம்பர் 1, ஃபாஸ்ட் RSI 30க்கு கீழே போயிட்டு மேலே வரும்பொழுது ஸ்லோ RSI 50க்கு மேலே இருக்கணும். இந்த 2 ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது சார்ட்டில் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான முக்கியமான 4 அம்சங்களை நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். TAEE ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லோ RSI 50க்கு மேலே இருக்குது. அப்போ ட்ரெண்ட் என்ன சொல்லுது? பையிங் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை ஃபாஸ்ட் RSIயில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், RSI லெவல் 30க்கு கீழே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், RSI 28.39 லெவலுக்கு வந்தாச்சு. இந்த இடம்தான் நமக்கு ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா 30க்கு கீழே போனதுக்கு பிற்பாடு 30க்கு மேலே எப்போ வரப்போகுது, க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம கவனிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்த பாரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அடுத்த பார்லேயே 30க்கு மேலே க்ளோஸ் ஆயாச்சு. இது 136.55 மேலே அரவுண்டு உங்களுக்கு 227.40 வரைக்கும் மேலே போயாச்சு. ரைட், RSI ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவிலேருந்து எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும், அந்த 4 ஆஸ்பெக்டை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதில் 3 பார்த்துட்டோம். எக்ஸிட் மட்டும் நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் டைப்பான RSI ட்ரெண்டு ப்ளஸ் RSI டைவர்ஜன்ஸ் என்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு க்ரீன் பார் வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குதா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸில் ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகிருக்குது, RSIயில் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ இது டைவர்ஜன்ஸ். இது வந்து வைடு டைவர்ஜன்ஸ் இன்சைடு ஓவர் சோல்டு ஏரியா. நம்ம ஏற்கனவே டைவர்ஜன்ஸை பற்றி வீடியோ பேசியிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது இல்லாமல் டைவர்ஜன்ஸில் 4 வகையான டைவர்ஜன்ஸை பற்றியும் நம்ம அந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் தயவுசெய்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸிட் அப்படின்னு வரையில் டார்கெட் வச்சு நம்ம எக்ஸிட் பண்ணலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங், ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு 10% டார்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இதே வந்து நிஃப்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் வைக்கலாம். இதே பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட் பக்கம் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம RSIயை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த RSI எக்ஸிட்டில் நம்ம 2 வகையாக எக்ஸிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 50% ஒரு லெவல்லையும் அடுத்த 50% இன்னொரு லெவல்லையும் நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். RSIயோட வேல்யூ இப்போ 60க்கு மேலே போயாச்சு. எந்த பாரில் RSI 60க்கு மேலே போச்சுதோ அந்த பாருக்கு கீழே, அதாவது லோவில் நம்ம வந்து ஸ்டாப்பை வந்து ட்ரையல் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 80.90 அப்படின்ற வேல்யூவில் நம்ம வந்து ஸ்டாப்பை நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்த பார் ஒரு ரெட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த பாருக்கு லோவில் நம்ம வந்து ஸ்டாப்பை ட்ரையல் பண்ணிக்கிறோம்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் டிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து 50% நம்மளுடைய குவான்டிட்டியை நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்போம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RSI இருக்குது இல்லையா, இந்த RSI ரன் ஆகிட்டு இந்த 50 லெவல் பிளாக் லைன் இருக்குல்ல, அந்த 50 லெவலுக்கு கீழே வரும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த பாரோடைய லோவில் ஸ்டாப்பை வந்து நம்ம இப்போ ட்ரையல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RSI 50க்கு கீழே வரல. ஓகே, அதனால் நம்ம வந்து இதை ட்ரையல் பண்ணலை. நம்ம இப்போ மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா RSI வந்து 50க்கு கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல 50%க்கு பண்ண மாதிரியே இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப்பை ட்ரையல் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த பாரில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் வந்து டிகர் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் பொசிஷனையும் நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம். எந்த இடம்னா 95.35ல் நம்ம வந்து ஃபுல் எக்ஸிட் பண்ணுறோம். இது தாங்க எக்ஸிட் பேட்டர்ன். இது RSI ட்ரெண்டு ப்ளஸ்ஸு டைவர்ஜன்ஸ் என்ட்ரி, இதில் எக்ஸிட் பேட்டர்ன். இது நம்ம முன்னாடி பார்த்த RSI ஓவர் பாட் ஓவர் சோல்டுக்கும் இதே எக்ஸிட்டை நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது டார்கெட் எக்ஸிட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ட்ரெண்ட் RSI ப்ளஸ் OBOS RSIயை நம்ம எப்படி என்ட்ரிக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது ட்ரெண்ட் RSI ப்ளஸ் RSI டைவர்ஜன்ஸை நம்ம எப்படி என்ட்ரிக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். 4 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் அ கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ட்ரெண்டு வந்து RSI வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்தது ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அடுத்தது என்ட்ரி டிகர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். டார்கெட் எக்ஸிட் ப்ளஸ்ஸு நம்ம RSIயை பயன்படுத்தி எப்படி நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். Hope you all enjoyed this video, friends. Have a nice day. Thank you for watching. Bye.